அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம். 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் வரிசையில கடைசி ராசியான மீன ராசியை பத்தி பார்க்க போறோம். இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இது காலபுருஷனின் 12வது ராசி, மோட்ச ராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 12வது ராசியில் தான் சுக்கிரனும் உச்சமடைகிறார். தைரிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சமடையக்கூடிய இடம் மீன ராசிக்குரியது. இது நீர் ராசியும் கூட. அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ராசி மானத்திலேயே சனி இருக்கார். அப்போ ஒரு விஷயத்த எடுத்து செய்யலாம்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் தடைகள் வரும். அதுக்கப்புறம் அந்த தடைகள் அப்படிங்கிறது விலகும். 4ஆம் பாவகம் அப்படிங்கிற இடத்துல குரு இருக்கார். அது 4ஆம் பாவகம் வண்டி வாகன யோகங்களை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய சுகங்களை குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல குரு கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி 12ஆம் பாவகத்தை குரு பார்வையில இருக்கா, 9ஆம் பாவகமா 12ஆம் பாவகத்தை பாக்குறாரு. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா தூங்குவாங்க. தூக்கமின்மை அப்படிங்கிறலாம் இல்லை, என்ன நம்ம சோம்பேறி ஆயிட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல தூக்கம் வரும். அதனால உடல்நலம் பத்தி எல்லாம் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் மீனராசிக்கு இல்லை. கடன் வாங்கி சொத்துக்கள் வாங்கலாம். என்ன அப்படின்னா, 6ஆம் பாவகத்துல உங்களுக்கு கேது இருக்கார். அப்ப கேது அப்படிங்கிறது சூரியனோட வீட்டுல இருக்கு. ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வச்சு பணம் வாங்குறது அல்லது சொத்துக்கள் வாங்குவதற்காக வெளியில கடன் வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. பேப்பரா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான விஷயங்கள்ல பினான்சியலா இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன வீடு, இடம், தடம், சொத்துக்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுல டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கா அப்படிங்கறது கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா கடன் வாங்குதல் அப்படிங்கிற இடத்துல கேது இருக்காரு இல்லையா, வாங்கின பணத்தை ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணமா, சுப விரயங்களா பண்ணிக்கிறோமா அப்படிங்கறத பார்க்கணும் இல்லையா. அதனால டாக்குமெண்ட்ஸ் விஷயத்துல கவனமா இருக்கணும். பேங்க்ல அடமானம் வச்சது மீட்ட முடியாம போய் வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இண்டிகேஷன் இருக்கிற சொத்துக்கள் அப்படிங்கிறது எல்லாம் கிளியர் பண்ணி வாங்குறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது மீனராசிக்கு இருக்கு. அதே மாதிரி நாள்ல குரு இருக்கிறதுனால புதிய வண்டி வாகனங்கள், சொத்து பத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. இதுல மீனராசிக்கு 10ஆம் பாவம் குருவனுடைய வீடு. அந்த குரு 4ஆம் பாவத்துல கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் வகையில ஏதாவது புதிய தொழில்கள் தொடங்கலாமா, புதுசா ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, நான் தாராளமா தொடங்கலாம். இந்த குரு 4ஆம் பாவகத்திலிருந்து ஜூன் மாதம் 5ஆம் பாவத்துக்கு போற. சோ மீன ராசிக்கு குரு 4ஆம் பாவகத்துல இருந்தாலும் 5ஆம் பாவகத்துல இருந்தாலுமே சிறப்பை தரும். இந்த ஜூனுக்கு அப்புறம் இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும். இப்ப 4ஆம் பாவகத்திலிருந்து 9ஆம் பாவமான விரயஸ்தானத்தை பாக்குறாரு. குரு 5ஆம் பாவகத்துல உட்காரும் போது கரெக்டா அந்த ராசியே பார்ப்பாரு. அதனால ஐயோ ஜென்ம சனி இருக்கே, நம்மளுக்கு எதுவும் சரியா வராதோ அப்படின்னாலாம் பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. குழந்தைங்களால் புகழும் பெயரும் கிடைக்கும். அவங்களால எந்த தொந்தரவும் வராது. குழந்தைங்க படிக்கக்கூடிய படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு டியூஷன் போகாமே நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களா இருப்பாங்க. நல்ல மெரிட்ல வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. காலேஜ் லெவல் படிப்பு அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த தடைகளும் இல்லை. கொஞ்சம் எஃபர்ட் போடணும், ஏன்னா கொஞ்சம் மறந்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு போடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக போகலாம். இந்த வருஷமும் சரி, அடுத்த குரு பயிற்சியும் சரி, உங்களுக்கு டிசம்பர், அதாவது 2027 மே மாசம் வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த டைம்ல இந்த பிஹெச்டி பண்றேன் அப்படிங்கிறவங்க, வேற ஏதாவது அடிஷனல் படிப்பு படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க, டபுள் டிகிரி பண்றேன் இல்ல டிப்ளமோ பண்றேன், இதுல அட்வான்ஸ் கோர்சஸ் ஏதாவது படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் தாராளமா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல நீங்க பாஸ் ஆயிடுவீங்க, சக்சஸ் ஆயிடுவீங்க. நீங்க படிச்சதுக்கு ஏத்த மாதிரியான பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சக்சஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இதுல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இதெல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். எந்த வகையிலையும் நீங்க ட்ரீட்மெண்ட் போறவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். அது சக்சஸ் கொடுக்க அமைப்பா இருக்கும். பெரிய செலவினங்களை இழுத்து விடாது. அதே மாதிரி பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குருவனுடைய பார்வை விழும்போது இன்னுமே தகப்பனார் வகையில வரக்கூடிய சொத்து பத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தகப்பன் வழி வர உறவுகளோட கொஞ்சம் ஸ்மூத்தான போக்கு அப்படிங்கிறது இருக்கு. நிறைய தான தர்மங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் உங்களுக்கு இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 12ஆம் பாவத்துல ராகு இருக்கு இல்லையா, அப்ப காசி, கயா, எங்க நம்ம ஒரு பெரிய ஸ்தலங்களுக்கு போலான்னு பிளான் பண்ணியிருப்போம் இல்லையா, அதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த புண்ணிய ஸ்தலங்கள் மட்டும் இல்ல, தூர தேசங்கள், வெளிநாடுகள் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவங்க எல்லாம் ஒரு டூரிசமாகவோ இல்ல வேலை நிமித்தமாகவோ வெளிநாடுகளுக்கு போறதுக்கான அமைப்பும், வெளிநாட்டு பயணங்களால் நல்ல பயன் தரக்கூடிய அமைப்பும் இருக்கு. இப்போ ராசிக்கு 5ஆம் பாவத்துல ஜூன் மாசம் குரு வருவார் இல்லையா, அதுவும் நீர் ராசி. அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு இது பெரிய அளவுல சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு.
அப்போ என்ன அப்படின்னா வந்து படிக்கிறவங்களுக்கும் ஃபேமிலி மேன்களுக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் புத்திர பேர் கிடைக்காதவங்களுக்கும் இதெல்லாம் கிடைக்குங்கிற அமைப்பு இருக்கு. அப்ப இந்த மீன ராசிக்கு என்னதான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது, ராசி மானத்திலேயே வந்து சனி இருக்கிறதுனால ஒரு விஷயத்த ஒரே டைம்ல வந்து நம்மளுக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்காது, கொஞ்சம் டிலே ஆகி அது சக்சஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, உறவு இருக்கு இல்லையா, உறவு நட்பு அப்படிங்கிற ஸ்தானத்தை சனி பார்க்குது. யாரை பார்த்தாலும் இப்போ ஒரு சந்தேக கண்ணத்தோட பாக்குறது, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டபுள் மைண்டடா நம்ம யோசிக்கக்கூடிய தன்மையை வந்து அது கொடுக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு நல்லதா இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா தான் லைஃப் ஓடும். அதே மாதிரி சேமிப்பு அப்படிங்கிறதுல வந்து கவனமா இருங்க. பெரிய அளவுல உங்களுக்கு நெகட்டிவ் சொல்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லைங்க. என்ன அப்படின்னா, மீனராசி வந்து கொஞ்சம் ஏமாந்துரும். இதுல வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும். அது அதாவது பூரட்டாதியினுடைய 4ஆம் பாதம் இருக்கும், உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும், அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் இருக்கும். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து சனியினுடைய நட்சத்திரம். இவங்க என்னன்னா கொஞ்சம் சுக்கிர திசையில இருப்பாங்க, நிறைய பண வரவுகள் இருக்கும். இவங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா 3, 8க்குரியவன். அப்போ வந்து வர்றதை ஃபுல்லா செலவழிக்கிற தன்மை, வர்றதை ஃபுல்லா பணமா வச்சுக்காம இம்மிடியட்டா செலவு பண்ணணும், லக்ஸரியை நோக்கி போகாம அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஒரு 40+ அப்படிங்கும்போது அந்த சுக்கிர திசையில இருப்பாங்க. குருவோட நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது புதன் கேது திசைகள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து புதனுடைய நட்சத்திரம், ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு நட்சத்திரம். இது 4, 7க்குரியவன். இந்த ராசிக்கு புதன் வந்து பாதகாதிபதியாக இருந்தா கூட இந்த இடத்துல வந்து அவர் நீசமடையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கு. கொஞ்சம் மற்றவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது வந்து பெரிய அளவிலான சப்போர்ட்டை கொடுக்கும். அப்போ ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். திருமணம், மறுதிருமண வாய்ப்புகள், காதல் திருமணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நடக்கும். எதை பண்றதாக இருந்தாலும் நீங்க 2026 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா அது மிகவும் சிறப்பாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வீட்டுல மூத்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, வயசானவங்க அப்படின்னு சொல்லும்போது பெரிய அளவுல ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொடுக்காதுங்க. ஏன்னா டைஜஸ்டிங் சம்பந்தமான விஷயங்கள், முதுகு வலி கொடுக்கும். அப்பப்போ வந்து இந்த டிஸ்க் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கொடுக்கும். அது வந்து ஆப்ரேஷன் போக வேண்டிய அளவுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குங்க. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டு மீனராசிக்கு மிகச் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.